அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவுமே முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தனுசு ராசி நேயர்களுக்கான பிப்ரவரி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றேன். இந்த பிப்ரவரி மாதத்துல தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நிகழப் போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில இன்னும் என்னெல்லாம் சந்திக்க இருக்கின்றார்கள், அவர்களுக்கு சென்ற மாதத்தை போலவே இந்த மாதத்திலும் மீண்டும் தொடருமா, அவர்களுடைய தொழிலில் முன்னேற்றங்களை அடைவார்களா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகின்றது, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நான் தினந்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையே உங்களுக்கு காணப்படும். பிள்ளைகளினுடைய பிடிவாத போக்குமாறு உங்களுடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடப்பார்கள். சிலருக்கு பிள்ளைகளுடைய வழியில பொருள் வரவுகளுக்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய ஆடை ஆபரணங்களும் சேரும். சிறந்த விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். அரசாங்க விவகாரங்கள் இழுபறிக்கு பிறகே சாதகமாக முடியும். திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாகவே நடைபெறும். உறவினர்களுடைய வருகையால வீட்டில் மகிழ்ச்சியும் நிலவும். ஆனால் மூன்றாவது நபர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அரசாங்க அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிக்கவும், சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளணும். அலுவலகத்தில் பணிச்சுமைகளும் அதிகரிக்கும். ஆனால் அதிகாரிகளினுடைய ஆதரவும் சக ஊழியர்களினுடைய உதவியும் இருப்பதால் மிகவும் எளிதாக செய்து நிர்வாகத்தினரினுடைய பாராட்டை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய கோரிக்கைகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும். ஆனால் அதற்கேற்ற ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பங்குதாரர்களால் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவிகளும் கிடைக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் இழுபறிக்கு பிறகே உங்களுக்கு அனுகூலமாக முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இருக்கும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமங்கள் எதுவும் இருக்காது. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனங்கள் தேவை. உங்களுடைய ஆரோக்கியங்கள் என்று பார்க்கும் பொழுது சருமம் அல்லது கண் தொடர்பான பிரச்சனைகள் வரலாம். உணவினால ஒவ்வாமைகளும் ஏற்படலாம். எனவே ஆரோக்கியமான உணவில் கவனங்களை செலுத்த வேண்டும். காதலிப்பவர்கள் தங்களுடைய காதலை பற்றி தைரியமாக வீட்டில் சொல்லலாம். வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்களும் கிடைக்கும். யாரிடமாவது கடன் வாங்கி இருந்தால் திருப்பி செலுத்துவீர்கள். இந்த மாதம் பணவரவுகளும் உங்களுக்கு குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதங்களும் ஆகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற மிகவும் பாடுபட வேண்டியும் இருக்கும். எனவே யாருக்கும் எந்த வாக்குறுதியும் அளிக்காமல் இருப்பது நல்லது. அடுத்தவருக்கு செய்யக்கூடிய உதவிகள் சில நேரத்தில் உங்களுக்கு எதிராகவே மாறலாம். கவனமாக செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரங்கள் மந்தமாக இருந்தாலும் பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதலை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம். உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனமாக தங்களது பணிகளை கவனிப்பது நல்லது. மேலதிகாரிகள் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மன மகிழ்ச்சி ஏற்பட அனுசரித்து செல்வது நல்லது. அதேபோல் பிள்ளைகளுடைய கல்வியில் கவனங்கள் செலுத்துவது நன்மையை தரும். வழக்கு விவகாரங்களில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு எதிலுமே கால தாமதங்களும் உண்டாகும். சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியும் இருக்கும். பணவரவுகள் தாமதப்படலாம். கலைத்துறையினருக்கு உடன் பணிபுரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். கவனங்கள் தேவை. எனவே அனுசரித்து செல்வது நல்லது. எதிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நன்மையை தரும். பணவரவுகள் எதிர்பார்த்தபடியே இருக்கும். வீண் அலைச்சல்களும் ஏற்படலாம். ஆனாலுமே மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதியும் உண்டாகும்.
கடன் பிரச்சனை தீரும். அரசியல் துறையினருக்கு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எதையும் செய்தால் வெற்றிகள் நிச்சயம். எதிர்ப்புகளும் விலகும். எல்லா வகையிலும் நன்மைகளும் உண்டாகும். பணவரவுகளும் அதிகரிக்கும். நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய நண்பர்களிடம் நட்பும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது. அதே போல இந்த மாதத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் உங்களுக்கு குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் சிந்தனையும் செலுத்துவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருந்த பிரச்சனைகளும் குறையும். அலுவலகங்கள் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் மாறும். குழந்தைகள் நலனில் அக்கறையை செலுத்துவீர்கள். புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையால் உதவிகளும் உண்டாகும். இந்த மாதம் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க மீண்டும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உற்சாகங்களும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கைகளும் அதிகரிக்கும். கவலைகள் நீங்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவுகள் பணவரவுகளும் ஏற்படும். உடல் நலனில் பாதிப்புகளும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். யாரையுமே நம்பி எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாமல் இருப்பது நன்மையை தரும். வேலையை பொறுத்தவரை வேலை சுமைகள் சற்று கூடுதலாகவே இருக்கும். யாரையும் நம்பாமல் தாமே அந்த வேலையை செய்து முடிப்பதன் மூலம் எதிர்பார்த்த சலுகைகளை பெற முடியும். தொழிலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபங்களும் கிடைக்கும். தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். உடன் இருப்பவர்களை நம்பி எதிலுமே கையெழுத்து இடுவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். வியாபாரங்கள் தொழில் பணியில் இருந்த நெருக்கடிகளும் நீங்கும். சமூகத்தில் அந்தஸ்தும் உயரும். பொது வாழ்வில் ஈடுபட்டு இருப்பவர்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். விரோதிகளால் ஏற்பட்ட சங்கடங்களும் நீங்கும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலைகளும் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய திறமைக்கு மதிப்பும் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உங்கள் நட்சத்திரநாதன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால தொழிலில் கூடுதல் அக்கறைகள் தேவை. சுக்கிரனுடைய சஞ்சார நிலைகளால் பொன்பொருள் சேர்க்கைகளும் உண்டாகும். சிலர் புதிய வாகனத்தையும் வாங்குவர். குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் போக்கும். அதேபோல் பெண்களுக்கு இது போன்ற யோக காலங்களாகவே இருக்குன்னே சொல்லலாங்க. கல்வி பணி போன்றவற்றில் எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு நிறைவேறும். திருமண வயதினருக்கு வரன் சேரும். தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். விவசாயிகளினுடைய விளைபொருள்களுக்கு உரிய பணம் சேரும். அதேபோல் மாணவர்களுடைய கல்வியில் கூடுதல் கவனங்கள் செலுத்துவதனால நன்மைகள் ஏற்படும். அடுத்ததாக பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதனும் சூரியநாதனும் இணைந்து நன்மைகளை வழங்க இருக்கின்றார்கள். உங்களுடைய முயற்சியில் இருந்த தடைகள் இப்பொழுது விலகும். பணியில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். செல்வாக்கும் உயரும். மற்றவர்களுக்கு இடையில் தனித்திறமைகளும் வெளிவிடும். பாராட்டிற்கும் ஆளாவீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்களும் நடந்தேறும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியாகும். வாழ்க்கையில மறுமலர்ச்சிகளும் உண்டாகும். தொழிலில் ஆதாயங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். பணியாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். குடும்பத்தில் சுமூகங்களும் பெருகும். புதிய சொத்து பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். வெளிநாடு செல்ல மேற்கொண்ட முயற்சிகளும் நிறைவேறும். இதுவரை தள்ளி போன நல்ல விஷயங்களை இப்பொழுது கையில் நீங்கள் எடுப்பீர்கள். அதில் வெற்றியை நீங்கள் காணலாம். அதேபோல் வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலைகளும் ஏற்படும். பெண்களினுடைய வாழ்வில் இது வசந்த காலமாக இருக்கும். இதுவரையில் எதிர்பார்த்திருந்ததை எல்லாமே அடையும் நிலைகளும் உண்டாகும். செல்வாக்கும் உயரும். குடும்பத்தில் மதிப்பும் பொறுப்பும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆசிரியர்களுடைய அறிவுரை கேட்டு மாணவர்கள் முன்னேற்றம் காண்பர். உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்துல சனி பகவான் 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகள் யாவுமே முன்னேற்றம் அடையும். 7.5 சனியினுடைய பாதிப்பில் இருந்து முழுமையாக நீங்கள் விடுபடுவீர்கள். குரு பகவானின் பார்வைகள் பாக்கிய லாபஸ்தானங்களின் மீது உங்களுடைய ராசியின் மீது பதிவதனால எல்லா விதமான நன்மைகளும் இந்த காலத்தில் உங்களுக்கு நடந்தேறும். இதுவரையில் எதிர்பார்த்து நடக்காமல் போன யாவுமே இனி நடந்தேறும். வரவுகளும் அதிகரிக்கும். தொழிலில் இருந்த தடைகளும் விலகும். அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கும் உயரும். சங்கடங்கள் யாவுமே சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடும் சொல்லலாம். அதேபோல் குடும்பத்தினுடைய தேவைகளும் பூர்த்தியாகும். அரசு வழி செயல்களில் ஆதாய நிலைகளே உங்களுக்கு உண்டாகும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலகி உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீர்கள். பெண்களினுடைய விருப்பங்களும் பூர்த்தியாகும். வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலும் வரும்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.